அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நிழலை பெறக்கூடிய 7 நபர்கள் யார் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றிய ஒரு ஹதீஸ், இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத நாளான மறுமை நாளில் அல்லாஹ் தம் நிழலை 7 பேர்களுக்கு அளிக்கிறான். 1. நீதியை நிலைநாட்டும் தலைவர். 2. அல்லாஹ்வின் வணக்க வழிபாட்டில் ஊறிய இளைஞர். 3. பள்ளிவாசல்களுடன் தன் உள்ளத்தை தொடர்புபடுத்திய ஒருவர். 4. அல்லாஹ்விற்காகவே இணைந்து அல்லாஹ்விற்காகவே பிரிகிற 2 நண்பர்கள். 5. உயர்ந்த அந்தஸ்துள்ள அழகான ஒரு பெண் தவறான வழிக்கு தம்மை அழைக்கிற போது நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொல்லும் மனிதர். 6. தம் வலக்கரம் செய்யும் தர்மத்தை இடக்கரம் அறியாதவாறு இரகசியமாக செய்பவர். 7. தனிமையில் இருந்தும் அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்துபவர் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் நூல் புகாரியில் இடம்பெற்றுள்ளது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸில் வருவது போல் அல்லாஹுக்கு அஞ்சி தொழுகை, நோன்பு, நல்ல அமல்கள் செய்து மறுமை நாளில் நாமும் அல்லாஹுடைய நிழலை பெறுவோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவால் நீங்கள் பயன்பெற்றால் மற்றவங்க பயன்பெற உதவுவீராக. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.